ஹாய் ஹலோ. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நியூ வீடியோ கண்டென்ட்டை தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what is the fees for studying medical coding? medical coding படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கான கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கோ இல்லை டிஸ்கஸ் பண்றதுக்கோ முன்னாடி நீங்க வந்து இந்த சேனலை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட மெடிக்கல் கோடிங்கோட கோர்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படின்றதான் இன்னைக்கான டாபிக். ஸோ மெடிக்கல் கோடிங் அப்படின்னும் போது நான் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? மெடிக்கல் கோடிங் அப்படின்றது வந்து ஒரு கோர்ஸோ இல்லைன்னா எப்படி சொல்றது, ஒரு டிப்ளமா ப்ரோக்ராமோ இல்லைன்னா ஒரு 3 monthsக்கான ஒரு ப்ரோக்ராமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? மெடிக்கல் கோடிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன்ல நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க டாக்டர்னு எப்படி நீங்க சொல்வீங்க? அந்த லைசன்ஸ் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க டாக்டர். நீங்க இன்ஜினியர் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்க அதுக்கான கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க இன்ஜினியர், இல்லையா? அதே மாதிரி மெடிக்கல் கோடிங்கும் ஒரு ப்ரொஃபஷன். அந்த ஒரு மெடிக்கல் கோடரா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸ், அதாவது சிபிசி, சிசிஎஸ், அந்த மாதிரி நிறைய சர்டிபிகேஷன் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் நீங்க முடிச்சிருக்கணும். அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு லைசன்ஸ்டு சர்டிஃபைட் கோடர். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா நிறைய அகாடமிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பேசிக் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. சும்மா ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி. இதை நீங்க 3 months படிங்க, 6 months படிங்க, உங்களுக்கு வந்து அகாடமியோட சர்டிபிகேட் இருந்தாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பண்றாங்க. ஓகேங்களா? நான் இங்க யாருக்குமே நேம் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஐம் டெல்லிங் திஸ், எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இது ஒரு 6 month ப்ரோக்ராம் இல்ல ஒரு 3 months ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்கறதுனால கேண்டிடேட்ஸ் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் இந்த 3 months ப்ரோக்ராம் வந்து படிக்கிறேன், ஒரு அகாடமில சேர்ந்து 3 மாசம் கோர்ஸ் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த அகாடமியோட சர்டிபிகேட் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓகே, அது சென்னை பேஸ்டு நிறைய கம்பெனிஸ் வந்து, நிறையன்னு சொல்ல முடியாது, few கம்பெனிஸ் வந்து நான் சர்டிஃபைடு, அதாவது இந்த லைசன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கும் வேலை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பட் ஜென்யூனா பார்த்தோம்னா கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் தராங்க பாத்தீங்களா, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிசி இல்லனா சிசிஎஸ் சர்டிஃபைடா இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை வச்சுதான் நம்ம மெடிக்கல் கோடரா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ரூல். பட் இங்க என்ன பண்றாங்க, நான் சர்டிஃபைடே எடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பட் நீங்க ஒரு கேண்டிடேட்டா, நீங்க இப்போ ஒரு அகாடமி அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு 10 days ப்ரோக்ராம், 15 days ப்ரோக்ராம் அந்த மாதிரி எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒரு சர்டிபிகேஷன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக நீங்க படிக்கிற விஷயங்கள், புரியுதுங்களா? சோ சர்டிபிகேஷன், இதோட எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக நீங்க ஒரு ட்ரெயினரை சூஸ் பண்றீங்க. அந்த ட்ரெயினரை இப்ப நம்ம வெளியில எங்கேயோ போய் சூஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம ஒரு அகாடமியை டிபெண்ட் பண்றோம், இல்லையா? அந்த அகாடமியை டிபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க. அந்த ட்ரெயினர் கீழே தான் நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக தான் படிக்கிறோமே தவிர, இதுல வந்து அனாட்டமி நான் படிச்சிருக்கேன், பேசிக்கா 2-3 கைட்லைன்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது மெடிக்கல் கோடிங் கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அது கிடையாது மெடிக்கல் கோடிங். ஓகேங்களா? மெடிக்கல் கோடிங் போது கோடிங் ரிலேட்டடான திங்ஸ் நீங்க படிக்கணும். அதாவது ஐசிடி கைட்லைன்ஸ் படிக்கணும், சிபிஜி படிக்கணும், HCPCS படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே படிச்சா மட்டும்தான் நம்மளால சிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு சர்டிஃபைட் கோடர். அப்பதான் நீங்க அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு வேல்யூ இருக்கு. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாம என்டர் ஆக முடியாதுன்னு நான் இங்க சொல்லல. நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், இல்ல உங்களுக்குன்னு ஒரு டிமாண்டிங் கெரியர் இருக்கும். ஓகேங்களா?
சோ இப்போ இது நீங்க படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும். சோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னும் போது இது நம்ம வந்து ஈஸியா கத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து ட்ரெய்னர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். மெடிக்கல் கோடிங் வந்து ஒரு ஈஸியா கத்துக்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகேங்களா? சோ அது நம்ம அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரியில வேணாலும் சூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கு. தட் வில் பி அரௌண்ட் 25,000 to 40,000 கோர்ஸ் ஃபீ நான் சொல்றேன். ஓகேங்களா? சென்னை தவிர வேற எந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னாலுமே அதோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கும். 25,000ல இருந்து தான் அது ஆரம்பிக்குமே. அதுக்கு கீழே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சென்னையில தான் வந்துட்டு 10,000 கொடுக்குறாங்க, 4,000 கொடுக்குறாங்க, 3,000 கொடுக்குறாங்க. இந்த ரேட்டுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் அதுல நீங்க என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அனாட்டமி ஒரு 1 month ஃபுல்லா அனாட்டமி படிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 கைட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐசிடி கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 21 சாப்டர்ஸ் இருக்கு. அத்தனை கைட்லைனுமே உங்களுக்கு தெரியணும் டு ஒர்க் as a மெடிக்கல் கோடர். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நீங்க ஒரு அகாடமி சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அந்த கோர்ஸ் நீங்க அந்த மெடிக்கல் கோடிங் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் கிளியர் பண்றதுக்காக எடுத்துக்க போற ட்ரைனிங்கோட ஃபீஸ் வந்து 25,000. அத வந்து அந்த அகாடமி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு பர்சனல் ட்ரெய்னர் வச்சு படிக்கிறீங்கன்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரெய்னர். அவங்க வேணா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 5,000 டிஸ்கவுண்ட், 10,000 டிஸ்கவுண்ட், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரெய்னர் இல்லனா அகாடமி. இதுக்குன்னு சொல்லிட்டு 25,000 is a standard price. அதுக்கு கீழே வந்து அவங்க எப்பவுமே டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் பேசணும். 25,000 ஃபீஸ் இருக்கிற கோர்ஸை நான் உங்களுக்கு 15,000க்கு தரேன், 25,000 இருக்கிற கோர்ஸை வந்து நான் உங்களுக்கு 20,000க்கு தரேன். அந்த மாதிரி வந்துட்டு அது அந்த அகாடமியோ இல்ல அந்த ட்ரெய்னரோ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பட் இது இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா there is a standard price for this. இதோட பிரைஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா 25,000ல இருந்து ஆரம்பிக்குது. 25,000 to 30,000 வரையும் வாங்குற அகாடமிஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 25,000 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேனே, இது வந்து எனக்கு நஷ்டமா இல்ல லாபமா அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம் இல்லையா? சோ இப்போ நீங்க 25,000 வந்து கோர்ஸ் ஃபீ கொடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 25,000 கொடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக தான் படிக்கிறீங்க. சோ அந்த எக்ஸாம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 65,000-66,000 உங்களுக்கு வந்து எக்ஸாம் காஸ்ட் வரும். சோ எப்படி பாத்தீங்கன்னாலுமே இந்த கோர்ஸ் ஃபீ பிளஸ் ஒரு எக்ஸாம் ஃபீ அடிஷனல் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு it will be coming around some 1 lakh. ஓகேவா? சோ இந்த 1 lakhக்கான கோர்ஸ் நான் எடுத்தா இது எனக்கு வர்த்தா? நான் 25,000 படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன், 66,000 நான் எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்றேன், மற்ற விஷயங்களுக்காக அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர், புக்ஸுக்காக நான் ரிமைனிங் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றேன். டோட்டலா எனக்கு 1 lakh ஸ்பெண்ட் ஆகுதே, இது எனக்கு வர்த்தா? இது வந்து எல்லார் மைண்ட்லயுமே இருக்கிற ஒரு கொஸ்டின் இல்லையா? 100% trust my word, இது வர்த். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க ரிக்ரெட் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சர்டிஃபைட் கோடரா ஜாயின் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட சிடிசி பாத்தீங்கன்னா 21,000, சென்னையில பாத்தீங்கன்னா 21, கோயம்புத்தூர் 21,000ல ஒரு ஃப்ரெஷரா உங்களுக்கு சேலரி ஆரம்பிக்குது. தட் இஸ் a பேசிக் சேலரி. உங்களுக்கு இப்ப கையில வந்து 21,000 சிடிசி சொல்றாங்கன்னா அதுல இருந்து அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லா விஷயங்களுமே புடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு 16 to 17 இல்ல 18,000 கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். That will be the basic amount. Apart from this, உங்களுக்கு incentives எடுக்கலாம். Incentives பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பிகினரா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 25 இல்ல ஒரு 30,000 வாங்குறது இட்ஸ் a very good start. ஓகே, இதுல வந்து நீங்க ரிக்ரெட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க இந்த ஒரு எப்படி போனாலும் ஒரு கம்பெனிக்கு வந்து 1 year 1.5 year வந்து பாண்ட் இருக்கு. அப்ப நீங்க வாங்குற அந்த 30,000க்கு 10,000 வச்சு நீங்க எடுத்து சேவ் பண்ணிட்டு வந்தாலுமே 1 இயர்லயே நீங்க படிச்ச காஸ்டும் நீங்க எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ண காஸ்டும் நீங்க ரீபே எடுத்துறீங்க இல்லையா? நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களோ அது நீங்க ஒர்க் பண்ணி உங்க சேலரிலயே உங்களுக்கு திருப்பி கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ் தான், பிளஸ் கெரியர் growth இதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.
இதுல வந்து நிறைய பேர் வந்து வித்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. யார் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சர்டிஃபைடு இருப்பாங்க இல்லையா, அதாவது பேசிக்கா அனாட்டமி ட்ரைனிங் மட்டும் முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து நான் வந்து கோர்ஸே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா கையில 12,000 ரூபாய் கிடைக்கும், 12,000 rupees கிடைக்கும். இது வந்து நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த 12,000லே தான் நிற்கும். ஆனா கோடிங்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், நல்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். அப்ப இந்த 12,000 நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு 12,000 தான் கிடைக்குது அப்படின்னும் போது சே என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கே தோணிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட்டுட்டு நம்ம வேற எதுக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை குவிட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், சிபிசி முடிங்க. சிபிசி முடிச்சுட்டு நீங்க ஜாபுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா வர்த்து. ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றது, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சொல்றேன். சிபிசி முடிச்சுட்டு நீங்க போறீங்கன்னா எப்படி போனாலும் உங்களுக்கு 21K சிடிசி பிளஸ் இன்சென்டிவ்ஸ் வருது. எப்படி இருந்தாலும் ஒரு 25,000 to 30,000 நீங்க கையில வாங்கிடலாம். ஓகே, அது நீங்க யூஸ்ஃபுல்லா சேவ் பண்ணி கரெக்டா டீல் பண்ணீங்கன்னா 1 இயர்க்குள்ளே நீங்க இதுக்காக இந்த கோர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டுமே நீங்க திரும்பி எடுத்துடலாம். ஸோ அதனால தயவு செய்து இப்ப வந்து நீங்க ஜாயின் பண்ற அகாடமில சொல்லுவாங்க, ஒன்னும் நீங்க இப்ப சிபிசி எழுத வேணாம், நீங்க ஜாபுக்கு போயிட்டு எழுதுங்க, அவங்களுக்கு எந்த நஷ்டமுமே கிடையாது. ஓகேங்களா? இப்ப 10,000 5,000 7,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். இப்ப நீங்க என்கிட்டே படிக்கிறீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 15,000 பே பண்ணி படிக்கிறீங்கன்னா எனக்கு அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என்ன பாதிக்க போற விஷயமே கிடையாது இல்லையா? எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஒர்க் இல்லையா அப்படின்னா இப்ப நான் எதாவது பண்ண முடியுமா? இல்ல நான் வாங்கின ஃபீஸ் உங்களுக்கு ரீபே பண்ண முடியுமா? கிடையாது இல்லையா? சோ உங்க கெரியரை நீங்க தான் கரெக்டா டிசைட் பண்ணணும். இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா பேசிக், எனக்கு பேசிக் வேண்டாம், நான் சிபிசி ப்ரோக்ராமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா படிங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 டைம்ஸ் உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது படிக்கிறதுக்கு இவ்வளவு ஆகும், இதோட எக்ஸாம்க்கு வந்து இவ்வளவு ஆகும், எப்படி போனாலும் எனக்கு ஒரு 1 lakh ஸ்பெண்ட் ஆகும், நீங்க எனக்கு கொடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு எவ்ரி மந்த் 10,000 வச்சு நான் உங்களுக்கு ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி தைரியமா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வாங்க. இட் இஸ் 100% சேஃப், 100% ஒர்க். உங்களுக்கு கண்டிப்பா இதுல நல்ல ஒரு கெரியர் சேஞ்ச் இருக்கும். எனக்கு இப்ப நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் கத்து கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு growth இல்லாம அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம பண்ணுவாங்களா? இல்ல இல்லையா? சோ நம்மளுக்கு கெரியர் growthக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கெரியர் இது. சோ இத நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, லைஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஒரு கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கிராஜுவேஷன் முடிச்ச உடனேயுமே தைரியமா இந்த சிபிசி ப்ரோக்ராம்க்கு ஜாயின் பண்ணுங்க. 3 monthsக்குள்ள எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுங்க, தைரியமா வேலைக்கு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஹாப்பியா இருக்கலாம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட். நான் கோர்ஸ் ஃபீ பத்தி சொல்லிட்டேன். இதோட என்ன சொல்றது எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது சிபிசி சர்டிபிகேஷன் ட்ரைனிங் எடுத்துக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 1-to-1 ட்ரைனிங் நான் கொடுக்குறேன். என்கிட்டே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 100% நாங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கேரண்டி பண்றோம். ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which course is best in medical coding? அது ஒரு ட்ரிக்கி क्वेश्चन தான். சோ அந்த வீடியோ அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து போஸ்ட் ஆகும். சோ அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகே, டேக் கேர், பை பை.